பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தாவும் பாட்டியும் மாலை நேரத்துல பலசரக்கு ஜாமா வாங்க போயிட்டு இருட்டான நேரத்துல நடந்து வந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க வயக்காட்டு கிட்ட நடந்து வரும்போது தாத்தாக்கு தண்ணி மோட்டார அமத்தணும்ன்ற விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. உடனே தாத்தா பாட்டி கையில பைய கொடுத்து ரோட்டோரமா நிக்க வச்சுட்டு சில நொடிகள்ல தண்ணிய அமத்திட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு வயக்காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அந்த நேரத்துல தாத்தா மோட்டார் பெட்டி கிட்ட நிக்கிறதையும் தாத்தாக்கு பக்கத்துல ஒரு இளைஞர் ஆக்ரோஷமா நிக்கிறதையும் கவனிச்ச பாட்டி காலையில சண்டை போட்ட பக்கத்து வயக்காட்டுக்காரவங்க தான் மறுபடியும் தாத்தாவை தாக்குறதுக்காக வந்துட்டாங்களோன்னு நினைச்சு தாத்தாவை காப்பாத்துறதுக்காக வயக்காட்டுக்குள்ள இறங்கி ஓடி இருக்காங்க. மண்ணாங்கட்டி தடிக்கி கீழே விழுந்த பாட்டி கத்துன சத்தம் கேட்டு ஓடி வந்த தாத்தா, உன்னை ரோட்ல தானே நிக்க சொன்னேன், நீ ஏன் உள்ள வந்தேன்னு கேட்டிருக்காங்க. உடனே பாட்டி, நீங்க மோட்டார் பெட்டிக்கிட்ட நிக்கும் போது உங்க பக்கத்துல ஒரு இளைஞர் நின்றாங்க, அதான் நான் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நொடிய ஆச்சரியப்பட்ட தாத்தா, நான் வயக்காட்டுக்குள்ள போகும்போதே தோட்டக்காரர் வந்து நான் மோட்டாரை அமர்த்திக்கிறேன்னு சொன்னதுனால நான் வயக்காட்டுக்குள்ளேயே போல தோட்டக்காரர்கிட்ட தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், நீ வேற ஏதோ அமானுஷ்யத்தை பாத்திருக்கன்னு சொன்னதாக சொல்றாங்க. அன்னைக்கு இருந்த அந்த பாட்டி இரவு நேரத்துல வயக்காட்டுக்கு போறத தவிர்த்துக்கிட்டதாக சொல்றாங்க.